இது ஒட்டி தாங்க மன்சூர் அலிகான் மகன் உள்ளிட்ட 7 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்புடையதாக நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்லக் உள்ளிட்ட 7 பேர் கைதாகினர். 7 பேரும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் உள்ளிட்ட 7 பேரை ஜே நகர் போலீசார் கைது செய்தார்கள். ஏற்கனவே ஜே நகர் போலீசார் மெத்தப்பட்டமேன் மற்றும் கஞ்சா விற்பனை செய்தல் தொடர்பாக 10 பேரை கைது செய்தார்கள். அதில் கல்லூரி மாணவர்களும் அடங்கும். அந்த 10 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போதுதான் நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் அலிகான் துக்லக்கும் அந்த போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகனுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு நேரில் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. 2 நாட்கள் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த விசாரணைக்கு பிறகுதான் அலிகான் துக்லக்கை போலீசார் கைது செய்தார்கள். அவருடன் சேர்ந்து மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 7 பேரையும் அம்பத்தூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஜே நகர் போலீசார் ஆஜர்படுத்தினார்கள். அதன் பிறகு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். கஞ்சாவை அடிச்சா குடிச்சா உண்டு, ஆத்மாவுக்கு அடிச்சா ஜெயில் கிடையாது. கஞ்சாவை அடிச்சா இவங்க கொடுப்பாங்க, எனக்கு தான் தெரியும். இப்போ அது போதை இல்லையோ, இதுதான் போதையோ. இந்த போதை ஒன்று வரலான்னு போட்டு செய்ய பயவுள்ள அடிச்சிருப்பானுங்களோ. அப்பா நான் ஒன்று தான் பேசிட்டு இருக்கேன், அவங்களாம் எடுக்கிறாங்க, அதுக்கு நான் கொடுக்கணும் சார். ஆமாம், இதே போடுவாங்க. இதற்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. இல்லை பிடிச்சா நோ ஜெயில், அடித்தா ஜெயில். கஞ்சாவை அடித்தா